இருந்து உங்க முன்னாடி நின்று ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தாம்மா கேட்க போறேன். ஒரே ஒரு கேள்விக்கு மற்றவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க, மற்ற வேட்பாளர்லாம் வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கிட்ட. ஆனா நான் வந்து நின்று உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். எதை வச்சுமா ஓட்டு போடுறோம்? நம்ம யாருக்காக எதுக்காக ஓட்டு போடுறோம்? எதை பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம்ன்றது மட்டும் சொல்ல முடியுமா? என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம ஊருக்கு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க. விக்ரவாண்டிக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு, சரிங்களா? அதுக்காக தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு தொகுதிக்கு தேர்தல் வந்திருக்கு. இந்த தொகுதியோட எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறோம். எதை வச்சு நம்ம ஓட்டு போட போறோம் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. எதை வச்சு போடுவோம்? நல்லவங்களா இருக்கணும், படிச்சவங்களா இருக்கணும், நேர்மையானவங்களா இருக்கணும், சொன்னதை செய்யறவங்களா இருக்கணும். இதுதானம்மா தேவை. தைரியமானவங்களா இருக்கணும். ஏன்னா அங்க சட்டமன்றத்திற்கு அனுப்புறோம் இல்லையா, சென்னைக்கு போய் சட்டமன்றத்துல உட்காந்து தானே நம்மளுடைய பிரச்சனையை பேச போறாங்க. அங்க போய் தைரியமா பேசணும். இந்த 5 விஷயத்தை தவிர வேற எதை பார்த்து நீங்க இத்தனை வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? இது 5ல ஏதாவது ஒன்னாவது இருக்காமா? நம்ம இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க கிட்டலாம் 159 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த உதயசூரியன்லயும் ரெட்டையிலையும், தெரியுங்களா? 159 பேரும் வந்து பண்ணாதத இப்ப நீங்க காசு வாங்கிட்டு, ஒருவேளை நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா உதயசூரியன்ல இருந்து ஒருத்தர் போவார்ல, அவர் போய் என்ன பண்ணுவாரு? அந்த 159 பேர் பண்ணாததையாமா அந்த 160 ஒரு ஆள் போய் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்க? இதை விட அறியாமை ஏதாவது இருக்கா சொல்லுங்க? இதை விட அறியாமை ஏதாவது இருக்கா? இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவரை என்ன பண்ணிருக்காரு? இந்த சாலை எப்படிமா இருக்கு? எனக்கே கஷ்டமா இருக்கு, வர முடியல. இப்படிப்பட்ட மக்களை வந்து இந்த சாலையில நடக்க விட்டுருக்காங்களேன்னு மனசு கஷ்டப்படுது, வேதனைப்படுது. இந்த பிள்ளைங்கெல்லாம் நாளைக்கு வளர்ந்து நல்ல சாலையில நடக்கணுமா இல்லையா? நல்ல குடிநீர் குடிக்கணுமா இல்லையா? நல்ல காற்றை சுவாசிக்கணும். மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்களேம்மா. ரோடு போடுறேன், விரிவு பண்றேன்னு மரத்தை வெட்டுறாங்க. நிறைய துறைமுகம் கட்டுறேன், அதை கட்டுறேன்னு மலையை வெட்டுறாங்க. மணல் அள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்க. செம்மண் புகழ் தான் நம்முடைய அமைச்சர், விழுப்புரத்தில் இருக்க அமைச்சருக்கு பட்ட பேரே செம்மண் புகழ். ஏன்னா அவர் செம்மண்ணை கடத்தி தான் கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போயிருக்காரு, போறாரு. இப்ப ஜாமீன்ல எலெக்ஷனுக்காக வெளியில வந்திருக்காரு. காசு செலவு பண்ணும் இல்லையா, அதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஊழல். சரி, இப்ப நான் சொன்ன தகுதியெல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்களோட தகுதியெல்லாம் நான் சொல்லவா? பெரிய அரசியல் வாரிசா இருப்பாங்க, பரம்பரையா அரசியல் பண்ணவங்களா இருப்பாங்க. கோடி கோடியா ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சவங்களா இருப்பாங்க. குற்ற பின்னணி உடையவங்களா இருப்பாங்க. குற்ற பின்னணினா புரியுதாமா? கேஸ் வாங்கினவங்களா இருப்பாங்க. 1008 கேஸ் இருக்கும் அவங்க மேல. அதுவும் இல்லாம நேர்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆளுக்கு தான் இத்தனை வருஷமா நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். நான் சொன்ன தகுதியில் ஏதாவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க? ஏமா சிந்திக்க மாட்டோம்? நமக்காக ஓட்டு போட்டுக்கிட்டது நம்ம காலம் முடிஞ்சிருச்சுமா. மாற்றம் வரணும். பரம்பரையா போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் நம்ம சொந்தக்காரங்களே நம்ப முடியலையம்மா. இப்பெல்லாம் பெத்த புள்ள கூட வளர்ந்து நின்னுச்சுன்னா, ஏதாவது காசு பண்ண கையில வந்துச்சுன்னா நம்மள எப்படி பேசுது? எல்லா பிள்ளைங்களையும் நான் சொல்லல, சொந்தக்காரங்க மதிக்கிறாங்களா? சித்தப்பா பெரியப்பா அவங்களையே நம்ப முடியலையே. நீங்க கண்ணுக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க எங்க அப்பா போட்டா, என் தாத்தா இந்த கட்சியில ஓட்டு போட்டான்றதுக்காக திரும்ப அந்த கட்சிக்கே ஓட்டு போடுறீங்களேம்மா. நமக்காக வாழறத விட்டுருங்க, முடிஞ்சிச்சு. நம்ம எப்படியோ வாழ்ந்து தொலைச்சிட்டோம் இந்த ஆட்சியில, நம்ம தலையெழுத்துன்னு கூட விட்டுருங்க. ஆனா அந்த கை குழந்தை எப்படி இருக்கு பாருங்க, அது முகத்தை பாருங்க, அது வாழணும் இல்லையா? உங்க எல்லார் வீட்லயும் பேரன் பேத்திங்க இருப்பாங்க, அக்கா பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களாமா? அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம ஏன் சிந்திச்சு பாக்குறது இல்ல? சுயநலமாவே எத்தனை வருஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்கம்மா? ஒரு கேள்வி பதில தான் சொல்லுங்களேன். நாங்களும் 13 வருஷமா வந்து கத்திக்கிட்டு இருக்கோம், வாய்ப்பை கேட்கிறோம். ஆனா நீங்க கொடுத்த பாடு இல்ல. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அதிகாரம் கூட வந்ததில்லை. அப்படி இல்லாத போதே நாங்க போராட்டம் பண்ணி 500 டாஸ்மார்க் மூடி இருக்கோம். நம்புறீங்களா? 500 டாஸ்மார்க் மூடி இருக்கிறோம். மது கடையெல்லாம் மூடி தொலைச்சிருவோமா? அந்த கருமாத்திரத்தெல்லாம் ஒழிச்சிருவேன். ஓட்டு போடுங்க. நான் இது வரைக்கும் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரையும் நீங்க தேர்ந்தெடுத்தது இல்ல. அதனால எங்களை பார்த்து கேள்வி கேட்க முடியாதுமா. ஏன்னா நாங்க வந்ததே இல்லை இல்லையா? ஒரு தடவை ஓட்டு போட்டுட்டு திரும்பவும் வருவோம் பாத்தீங்களா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவோம் பாத்தீங்களா? அப்ப கேள்வி கேட்கலாம் நீங்க. ஏமா சொன்னதை செய்யல? நான் அப்படி இருக்க மாட்டேன். சொன்னதை உறுதியா செய்வேன். இந்த டாஸ்மார்க்க மூடுறதுக்காகவாது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க. 2 ஆம்பளைங்க நிக்கிறாங்க, 2 ஆண்கள் நிக்கிறாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான்
நிக்குது. அந்த பொம்பளை புள்ள தான் பெண்களுக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தட்டி கேட்க முடியும். ஒரு வாய்ப்பு தரீங்களா? ஒரு வாய்ப்பு தாங்க, நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க.